இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏங்கிற மேட்ச் போயிட்டு இருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மேட்ச் முடிஞ்சிருக்கு. அன்அஃபிஷியல் டெஸ்ட் மேட்ச். ஸோ எங்கேயுமே டெலிகாஸ்ட் பண்ணல. ஸ்கோர் கார்டு மட்டும் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து 530 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 2 செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. ஜோ பிலிப்ஸ் அப்படிங்கிறவரும் கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறவரும் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்து சூப்பரா இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து களம் இறங்கியிருக்காங்க. ஸோ அதுல வந்து நல்லாவே விளையாண்டுருக்காரு. ஈஸ்வரன் ஜெகதீஷன் விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் அவர்கள் வந்து 73 ரன்கள் எடுத்திருக்காரு. ஸோ தேவ்தத் படிக்கலும் துருவ் ஜுரலும் வந்து சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் பிடிச்சிருக்காங்க. தேவ்தத் படிக்கல் 150 ரன்கள் அடிச்சிருக்காரு. துருவ் ஜுரல் வந்து 140 ரன்கள் அடிச்சிருக்காரு. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்ப கம்மியா 8 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லாவே பில்ட் ஆயிருக்குது. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவால 531 ரன்கள் வந்து எடுக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து 56 ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ 56 ரன்கள்ல முடிஞ்சதை வந்து டிரா ஆயிடுச்சு மேட்ச். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா செமையா ப்ரூவ் பண்ணிருக்காங்க எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே. முக்கியமா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே செமையா தங்களோட திறமையை வந்து காட்டியிருக்காங்க. சாய் சுதர்சனா இருக்கட்டும், ஜெகதீஷனா இருக்கட்டும், ஈஸ்வரனா இருக்கட்டும், இல்ல தேவ்தத் படிக்கலா இருக்கட்டும், துருவ் ஜுரலா இருக்கட்டும், இவங்க 5 பேருமே தங்களோட திறமையை காட்டியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா துருவ் ஜுரலும் தேவ்தத் படிக்கலும் சூப்பரான ஒரு ஸ்கோரை பில்டப் பண்ணி கொடுத்திருக்காங்க. பார்ட்னர்ஷிப்பும் நல்லா பிடிச்சிருக்காங்க. 2 செஞ்சுரி அவங்க 2 பேருமே செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஸோ 150, 140 அப்படிங்கிற ஸ்கோருக்கு வந்தனால தான் 531 ரன்கள் வந்து எடுக்க முடிஞ்சது இந்தியாவால. ஸோ இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா வெகுவா வந்து பாராட்டப்படுது. சோஷியல் மீடியால இருக்கட்டும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே கண்டினியூஸா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ துருவ் ஜுரல் வந்து அதிகமா பாராட்டப்படுறாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்ல வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் தான். ஸோ அவரோட நிதானமான ஆட்டம் வந்து ரொம்பவே கை கொடுத்துருக்கு. திறமையா விளையாண்டுருக்காரு. வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ துருவ் ஜுரல் அண்ட் தேவ்தத் படிக்கலோட நிதானமான ஆட்டம் வந்து இந்த மேட்சை வந்து டிரா பண்ண வச்சிருக்குது. ஃபியூச்சர்ல நடக்க போற இந்தியா மேட்ச்ல வந்து இவங்களுக்கு இடம் கிடைக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மோஸ்டா வந்து துருவ் ஜுரலுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ரிஷப் வந்து இருக்காங்க விக்கெட் கீப்பிங்க்கு. ஸோ எப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேவ்தத் படிக்கலும் லெஃப்ட் ஹேண்டர் வேற. ஸோ இந்தியா வேற எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர். சாய் சுதர்ஷனும் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ எப்படி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரை சூஸ் பண்றாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்தியன் டீமுக்குள்ள. ஸோ இவங்க 2 பேர்ல மோஸ்டா சான்சஸ் நிறையவே இருக்குங்கிறது சொல்லப்படுது. துருவ் ஜுரலுக்கு சான்சஸும் எக்கச்சக்கமா இருக்குங்கிறது சொல்லப்படுது. ஸோ எப்படிங்கிறது பார்ப்போம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் வேற நடக்க போகுது. ஸோ டீம் மெம்பர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அஃபிஷியலா யார் யார் இருக்காங்க தெரியும் போது இவங்களுக்கு சான்சஸ் இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு டெஸ்ட் மேட்ச் வர இருக்கு இந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாயே. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.